எல்லாரும் புருஷன்கிட்ட இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்பான். நான் என் வீட்டுக்காரர்கிட்ட இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன சமைக்க முடியாயோ அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி இன்னைக்கு கிச்சனை டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு நான் தான் சமைக்கிறேன். அப்படி நான் இன்னைக்கு அற்புதமா சமைச்ச சமையல் என்னன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காராமணி போட்டு கார குழம்பு தான் இன்னைக்கு நான் செஞ்சிருந்தேன். எப்பவுமே கார குழம்பு வச்சேன்னா புளிப்பா வச்சிருவேன். இன்னைக்கு அவரு தான் வந்து ஒரு ஐடியா சொன்னாரு. அதுபடி வச்சா இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு கார குழம்பு. அடுத்தது நமக்கு பிடிக்காத லிஸ்ட்ல வச்சிருப்போம்ல ஒரு காய்கறி, அதுல முக்கியமான காய்கறி இந்த பூசணிக்காய் தான். இப்படி செஞ்சா எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு காய போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி சிம்மில் வச்சு விட்டீங்கன்னா அதுல இருக்க தண்ணியிலேயே அது சூப்பரா சாஃப்டா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் பூவை போட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரே ஒரு சைட் டிஷ் தான். ஆனா சாப்பிடும்போது 3 சைட் டிஷ் இருக்கும். எப்படின்னு பாக்குறீங்களா? எடுத்த வீட்டுல நான் மாசமா இருக்குன்னு சொல்லி எது செஞ்சாலும் 2 வீட்டுல எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க வீட்டுல வந்து வாழைக்காய் பொரியல் கொடுத்தாங்க, இன்னொருத்தவங்க வீட்டுல வந்து புதினா துவையல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பூசணிக்காய் வச்சு நம்ம காரக்குழம்பு ஜம்முன்னு ஊத்தி இன்னைக்கு மதியம் லஞ்சு சூப்பரா முடிச்சாச்சு. வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடவும்.